நம்பர் சிஸ்டம் சர்ச்லேருந்து ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். nth root of a equal to a power 1 by n எழுதுவோமா? இதுவே square root of x equal to x power 1 by 2 எழுதுவோமா? இதுவே cube root of x equal to எப்படி எழுதுவோம்? x power 1 by 3 எழுதுவோமா? இந்த கான்செப்ட் ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் square root of a under square root of a under square root of a up to infinity வரையும் போச்சுன்னா அதோட வேல்யூ கண்டிப்பாக ஏவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் படி square root of 17 square root of 17 square root of 17 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 17 தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். square root of 7 square root of 7 square root of 7 up to infinity அதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்னா கண்டிப்பாக 7 இருக்கும். ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 343 பவர் y minus 1 தென் y ஓட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க 343 y minus 1 கேட்டிருக்காங்களா? இந்த 7 எப்படி எழுதலாம்? 343 கியூப் ரூட்னு எழுதலாமா? 7ஓட கியூப் தானே 343 ஈக்குவல் டு y minus 1. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்த்த கான்செப்ட் படி 343 பவர் 1 by 3ன்னு எழுதலாமா? கரெக்டாக. இப்போது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா மேலே பவரும் சேமாக இருக்கும். அப்போது y minus 1 ஈக்குவல் டு 1 by 3ன்னு எழுதலாமா? அப்போது y ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 1 + 1 by 3 ஆகுமா? அப்போ ஆன்சர் என்னது? 4 by 3. y ஈக்குவல் டு 4 by 3 நம்மளுக்கான ஆன்சர்.